மேஷம் செப்டம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். வெற்றி வாய்ப்புகள். அலுவலகத்தில் நிலவி வந்த போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களைப் பற்றி தவறாக பேசியவர்கள் உண்மை நிலையை புரிந்துகொள்வார்கள். பணி உயர்வு. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இது எதிர்கால வளர்ச்சிக்கு வித்திடும். வியாபாரம். புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பீர்கள். குறிப்பாக கமிஷன், ஏஜென்சி மற்றும் ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இருமடங்காகும். 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். கடன்கள் தீரும். நீண்ட நாட்களாக இழுபறியிலிருந்த கடன்களை அடைப்பதற்கான வழி பிறக்கும். வங்கி கடன்கள் எளிதில் ஒப்புதல் பெறும். பணப்புழக்கம். வரவு திருப்திகரமாக இருந்தாலும் 12 சனி இருப்பதால் வீண் விரயங்கள் வரலாம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவிடுவது புத்திசாலித்தனம். திடீர் யோகம். 11 ராகு இருப்பதால் ஷேர் மார்க்கெட் அல்லது லாட்டரி போன்ற வழிகளில் சிறு ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. நிதானம் தேவை. 3. குடும்பம் மற்றும் உறவுகள். ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கைத் துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்கள். தடைப்பட்டிருந்த திருமணப் பேச்சுகள் மீண்டும் தொடங்கும். உறவினர்களிடையே உங்களின் அந்தஸ்து உயரும். எச்சரிக்கை. முன் கோபத்தை குறைப்பது அவசியம். தேவையற்ற வார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்களை காயப்படுத்தலாம், எனவே நிதானமாக பேசுங்கள். 4. ஆரோக்கியம் ஹெல்த். கவனம். செப்டம்பர் மாதத்தில் செரிமான கோளாறுகள் அல்லது வாயு பிரச்சனைகள் ஏற்படலாம். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. உற்சாகம். மனதளவில் தைரியம் அதிகரித்தாலும் உடல் ரீதியாக சோர்வு தெரியலாம். சரியான உறக்கம் அவசியம். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள். செப்டம்பர் 1, 9, 10, 18, 19, 27, 28. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 20, 21. இந்த நாட்களில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் பயணங்களை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, ரோஸ், மஞ்சள். பரிகாரம். விநாயகர் வழிபாடு. சதுர்த்தி திதியன்று அருகம்புல் மாலை சாத்தி விநாயகரை வழிபட தடைகள் நீங்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவது 7.5 சனியின் வீரியத்தை குறைக்கும். தர்மம். இயலாதவர்களுக்கு வஸ்திர தானம், துணி தானம் செய்வது மிகுந்த புண்ணியத்தை தரும்.